பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இந்த தொகுதி மறுவரையை பத்தி நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். கடந்த அரசாங்கமும் ஒரு சில நிலைப்பாடுகளை எடுத்தாச்சு. ஆனா எங்களை பொறுத்தவரையில 543 பாராளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கணும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்னு சொன்னீங்க, கட்டுப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்திலிருந்து அதிகமான வரியை மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆனா அங்க இருந்து யானை அளவு நம்ம கொடுத்தா வால் அளவு தான் நமக்கு நிதி இங்க கிடைக்குது. அதனால 543க்குள்ளாலே அதை முடிக்கணும். அதுக்கு மேல 50 விழுக்காடு கொடுத்தாங்கன்னா அதுல இங்க இருக்கக்கூடியவங்க ஏதாவது தவறு செய்தா தமிழக மக்கள் அந்த அநீதி விளைத்ததாக தான் நினைப்பாங்க, மன்னிக்க மாட்டார்கள். பேரவைத் தலைவர்கள் நான் சொன்னதை திசை திருப்புன்ற வேலையில தான் செய்யறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இல்ல நான் அதாவது மக்களவையில் பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவில் சொல்லப்படுகின்ற செய்தி அதுல இல்ல, மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றேன். அதுல நான் ஆதாரமா ஹிண்டுல வந்ததை நான் சொல்றேன். நான் அதுல ரொம்ப முக்கியமா மக்கள் தொகை நான் சொல்றேன், இருங்க நான் படிச்சிடுறேங்க, நான் படிக்க விடுங்க, நான் படிக்க விடுங்க. இல்ல பத்திரிகையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி நான் முடிக்கிறேன், முடிங்க. மாண்புமிகு கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. அதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யணும்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு. அதுல இருந்து மீதி தான் வந்திருக்கிறோம். நாங்க இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் அதற்கு முதல் நாள் நீட்டுக்கு கொண்டாந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே இருந்தோம். யாரை காப்பாற்றுறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்கள் எடுத்தோம். இது பொறுத்தவரை நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். மக்கள் தொகை அடிப்படையில் வந்ததுன்னா நமக்கான பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படை குறையும். 100% அரசு கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் நாங்க இருப்போம். நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், இது யாரை கேட்டு வர்றதெல்லாம் இல்லை. சட்டம் வருவது என்றால் காலாவதி ஆகும் போது மறுவரை, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுவரை கேட்கணும். எந்த உள்ளாட்சியில கேட்டாங்க? எந்த உள்ளாட்சியில எங்களுக்கு மறுவரை பண்ணுங்கன்னு யார் கேட்டா? யாரை கேட்கல. சட்டம் காலாவதி ஆகும் போது மறுவரை என்பது தானாக நடக்கும். 7.18% வரும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப அமித்ஷா சொன்னது வெளியில ஒண்ணு சொல்றாரு, உள்ள ஒண்ணு சொல்றாருன்னா, அவர்களுடைய தலைவர் அன்னைக்கு தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஒன்று, இங்க சட்டமன்றத்தில் எடுக்கின்ற தீர்மானம் என்பது வேறு. இங்க இரட்டை தீர்மானம் எடுக்கிறது யாருன்னா, இப்ப தென் மாவட்டத்திலிருந்து தென் மாநிலத்திலிருந்து வரனா தேவகவுடா வந்திருக்கிறாரு, நரசிம்மராவ் வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் தென் மாநிலத்திலிருந்து வந்த பாராளுமன்ற பிரதமர்கள் தான். தென் மாநிலத்திலிருந்தும் இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்திருக்கிற நிலைப்பாடுகள் என்பது உண்டு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலையும் கட்சியும் காப்பாற்றியதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை பற்றி சொன்னார். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வேணுகோபால் அவர்கள் தான் 50% உயர்வுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கேட்டு டீலிமிட்டேஷன் பில்லை சேர்க்க கோரினார். உங்களுடைய தலைவர் வேணுகோபால் அவர்கள் தான். உள்துறை அமைச்சரும் டைம் கொடுங்கள், நான் சேர்த்து மசோதாவை தாக்கல் செய்கிறேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுடைய வேணுகோபால் அவர்கள் தான் கேட்டிருக்கிறார். உறுப்பினர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாரோ அதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். பாஜகவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. நீங்க முத்தலாக் சட்டமா இருக்கலாம், அல்லது வக்பு திருத்த சட்டமா இருக்கலாம், எந்த சட்டமா இருந்தாலும் சொல்றேன், அதை எதிர்த்து பேசக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். நான் சொல்லிடுறேன்.